உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, நீ ஏண்டி மாமா கிட்ட சொல்லல? அதான் என்கிட்ட சொன்னால, அது பத்தாதா? அப்படி இல்ல, அட்லீஸ்ட் நீங்களாவது மாமா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி குடும்பத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அக்கம் பக்கத்துல கேட்டுச்சுன்னா என்ன மாமா நினைப்பாங்க? அவன் யோசிக்காம பேசுவான், நான் மட்டும் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் செய்யணுமா? ஏ ராகவா, விடுற வீரா, தப்பு கார்த்தி மேலதாமா. அவன் வார்த்தையை விட்டுற கூடாது. நான் எல்லா நேரத்திலையும் தட்டி கொடுத்து போவேன்னு நினைக்காத கார்த்தி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. சொந்தமா சம்பாதிச்சு செலவு பண்ணிருந்தா தெரியும் என் கஷ்டத்தோட வலி என்னன்னு. நீ சம்பாதிக்கல, அதான் தெரியல. டேய், உன் அண்ணிக்கிட்ட சாரி கேள்றேன். டேய் சொல்றா. சாரி அண்ணி. இருக்கட்டும். மாமா, சொல்லுமா. இல்ல மாமா, பிரச்சனைய பேசிட்டே இருக்கிறத விட இனிமே அது நடக்காம இருக்க என்ன செய்யலான்னு யோசிக்கிறது தான் மாமா நல்லது. கரெக்ட்மா. டேய், நீ நாளைக்கே நம்ம ஜவுளி கடைக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த வேலையை பாரு. பா இல்லப்பா, அப்போ பொட்டிக்கு அதெல்லாம் நான் ஒண்ணும் மூட சொல்லடா. அதையும் பார்த்துக்கிட்டு நம்ம கடையில வேலையும் பாரு. முதல்ல பிசினஸ் சரியா கத்துக்க. நம்ம கடையில வந்து பிசினஸ் கத்துக்கிட்டனா பொட்டிக்ல இருக்கிற உன்னோட எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட போகுது. அனுபவம் இல்லாம ஒரு தொழில தொடங்கினா அது 100% நஷ்டத்துல தான் போய் முடியுங்கிறது என்னோட பட்டறிவு. அது இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கலாம், ஆனா அதை காப்பாத்திக்க அனுபவம் ரொம்ப முக்கியம் கார்த்தி. சரிப்பா. கண்மணி, மாமா, நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அவன் சின்ன பையன், தெரியாம பேசிட்டான். சச்சே, இருக்கட்டும் மாமா. எனக்கு கார்த்தி மேல கோவம்லாம் இல்ல மாமா. குடும்பத்துல ஒரு ஆளா நம்மளும் இருக்கோம். நம்ம சொன்னதுக்கு கோச்சுக்கிட்டாரேங்கிற சின்ன வருத்தம் தான் மாமா. அதுவும் இப்ப சரியாயிடுச்சு மாமா. சரிம்மா, இனி அவன் அப்படிலாம் பேச மாட்டான். சரி சரி, எல்லாரும் போங்க. எல்லாரும் போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க. போங்க. வா கண்மணி. வாடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.